விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் இந்த வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட தேர்தலுக்குள் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினர் உட்பட 3 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜராக உத்தரவு. கோவை மக்களவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என்றும் அறிவிப்பு. புதுச்சேரியில் 16,000 ரூபாய்க்கு கடனாக பெற்ற செல்போனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டச் சொல்வதாக குற்றச்சாட்டு. பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம். எச்சரிக்கை செய்கின்றோம். காவல்துறையின் பெயரை சொல்லி ஏமாத்துறா. தன்னை பற்றிய போலி வீடியோவை காங்கிரஸ் பரப்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகார். மக்களை திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டு. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு இ பாஸுக்கான வழிகாட்டு நடைமுறைகள் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். இணையதள முகவரியை வெளியிடவும் திட்டம். மாணவிகளை தவறாக வழிநடத்திய பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை இன்று அறிவிப்பு. குற்றவாளி என நேற்று தீர்ப்பு கூறிய நிலையில் தண்டனையை அறிவிக்க உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெரிய கல்வராயன் மலைப்பகுதியில் விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயம் சாக்கு மூட்டையில் வைத்து விற்கப்படும் வீடியோ வெளியானது. தேனி கொடுவிலார்பட்டியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திற்குள் நுழைய முயன்றவர் கைது. இருசக்கர வாகனத்தில் வந்து பாதுகாப்பு வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 6 பிரிவுகளில் வழக்கு. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் பொருட்களை அடித்து உடைத்தவர் கைது. வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே தனியார் பேருந்தும் லாரியும் மோதி விபத்து. காயமடைந்த 14 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மேட்டுப்பாளையம் அருகே ஆலங்கும்பில் பொதுமக்கள் சாலை மறியல். முறையாக குடிநீர் விநியோகிக்க கோரி 5 மணி நேரம் நீடித்த போராட்டம் வாபஸ். நாகை மீனவர்கள் மீது இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள். ஜிபிஎஸ், வாக்கி டாக்கி, வஞ்சிரம் மீன் மற்றும் வலை ஆகியவற்றையும் பறித்துச் சென்று அட்டூழியம். இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா என்று கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பிய விவகாரம். இளையராஜாவை பற்றி இனி குறை கூறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என சகோதரர் கங்கை அமரன் எச்சரிக்கை. இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி பேசிய பிரதமர் நரேந்திர மோடியின் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படுமா என பழநெடுமாறன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காலாவதியான தனது பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்க உத்தரவிடக் கோரி பழநெடுமாறன் மனு அளித்திருக்கிறார். பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக பழநெடுமாறன் பேசியது சர்வதேச சட்டத்தை அவமதிப்பது போன்றது என்று கூறி பழநெடுமாறனின் பாஸ்போர்ட்டை அதிகாரிகள் புதுப்பிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில்
அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் பிரதமர் நரேந்திர மோடியின் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படுமா என பழ நெடுமாறன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னை பற்றிய போலி வீடியோவை பரப்பி மக்களின் ஆதரவை பெற காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது போன்று போலி வீடியோவை பரப்பியதாக அசாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் அசாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை பாஜக பாதுகாக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினர் ஏமாற்றத்தால் தன்னை பற்றி போலி வீடியோவை பரப்பி வருவதாகவும், இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் முக்கிய தலைவர் ஒருவர் மீது கிரிமினல் வழக்கு பாய்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் பதவியில் ஏற்ற பிறகு அக்கட்சியின் அரசியல் தரம் தாழ்ந்திருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்தார். தன்னை பற்றிய போலி வீடியோவை பரப்பி மக்களின் ஆதரவை பெற முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், இதுபோன்று எந்த பெரிய கட்சியும் செய்யக்கூடாது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். மேலும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு வாக்கு எண்ணும் மையத்தின் சிசிடிவி காட்சிகள் கட்டுப்பாட்டு அறைக்கு காலை 7 மணி முதல் வரவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. 9 மணி அளவில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் சிசிடிவி காட்சிகள் தெரிந்திருக்கின்றன. சுமார் 2 மணி நேரம் சிசிடிவி பழுதாகி காட்சிகள் தெரியவில்லை, கட்டுப்பாட்டு அறைக்கு காட்சிகள் வரவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக நீலகிரியில் வாக்கு எண்ணும் மையம், வாக்கு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் இதே போன்று சிசிடிவி கேமராக்கள் 20 நிமிடங்களுக்கு மேலாக செயலிழந்த புகார் எழுந்த நிலையில் தற்போது ஈரோடு மாவட்டம் சித்தோடு வாக்கு எண்ணும் மையத்திலும் 2 மணி நேரம் சிசிடிவி பழுதானதாக புகார் எழுந்திருக்கிறது. உதகை, கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு இ-பாஸ் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஓரிரு நாட்களில் வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இ-பாஸ் நடைமுறை தொடர்பாக வருவாய்த்துறை, வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் இணைந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓரிரு நாட்களில் வெளியிடுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா காலத்தில் இ-பாஸ் நடைமுறை செயல்படுத்தப்பட்டதை போன்றே தற்போதும் அமல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான இணையதள முகவரி விரைவில் வெளியிடப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரிக்கு சுற்றுலா செல்ல இ-பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் கூறும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இங்கே அப்ளை பண்ணி ஒன்றோன்னா ಕೆಲವருக்கு தெரியும், ಕೆಲವருக்கு தெரியாது. அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். இப்போ இருக்கிறது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி நல்லபடி வந்துன்னுக்கிறாங்க, போயின்னுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இ-பாஸ்னால் ரொம்ப தொந்தரவு ஆகும். இதுக்கு தயவு செய்து இது ஸ்டாப் பண்ணுங்க. இ-பாஸ் சிஸ்டம் வந்து வெல்கம் தான். அதாவது என்ன பாப்புலேஷன் இருக்குது, வந்திருக்காங்க போயிருக்காங்கங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்கள் வந்துட்டு போகிறதுக்குமே அது எப்படி